ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பாய்ஸ் சீசன் 5 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நாளில் பார்த்து முடிச்சுட்டு 8 எபிசோடு டவர் எப்படியே பார்த்து முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த சீரீஸை பார்க்கல அப்படின்னா பார்க்காதீங்க. ஏன்னா நான் தெரியாமல் பார்த்துட்டேன், ஒரு சீசன் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து நான் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து 3 சீசன் ரிலீஸ் ஆகி இருந்தது. ஸோ அதான் தொடர்ந்து நான் வந்து அந்த 3 சீசன் பார்த்து முடிச்சுட்டேன். ஸோ போன வருஷம் வந்து சீசன் 4 ரிலீஸ் ஆகி இருந்தது, இந்த வருஷம் சீசன் 5 ரிலீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் இந்த பாய்ஸ் சீசன் பார்க்கல அப்படின்னா ஸோ பார்க்காதீங்க. ஒருவேளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் போய் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்லை ப்ரோ நீங்கள் கதை சொல்லுங்கன்னா கதை சொல்கிறேன். ஸ்பாய்லர்ஸ் அகேட். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஆரம்பிச்சிடலாம். இது என்ன கதை அப்படின்னா, அமெரிக்காவில் வாட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த கம்பெனினா சூப்பர் ஹீரோ மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க வந்து சூப்பர் ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, விளம்பரம் எடுப்பாங்க, கேம்பெயின் பண்ணுவாங்க, அவங்கள ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்கள வச்சு ஒரு மார்க்கெட்டே உருவாக்குவாங்க. உலகம் முழுக்க வந்து சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. பட் எல்லாத்தையுமே அந்த வாட் அப்படின்ற கம்பெனி தான் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. ஏன்னா சூப்பர் ஹீரோவை உருவாக்குறது அவங்க தான். பட் இந்த ரகசியம் வந்து சீசன் 2லயோ இல்லை சீசன் 3லயோ தெரிய வரும். ஸோ என்னன்னா சூப்பர் ஹீரோஸ் வந்து இயற்கையாக உருவாகிறவங்க கிடையாது. அவங்கள காம்பவுண்ட் வி அப்படின்னு ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணி தான் உருவாக்குறாங்க. ஸோ சின்ன வயசாக இருக்கும் போது அந்த பசங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்ட் வி அப்படின்ற மருந்தை கொடுத்து அவங்களுக்கு எதனா ஒரு பவர் வந்து கிடைச்சிரும். ஒருத்தங்க பறப்பாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க, நிறைய பவர் இருக்கும். சில வந்து ரொம்ப வியர்டான பவர்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த டிசியில் வரக்கூடிய சூப்பர்மேனு, வண்டர் உமனு, அக்வாமேனு, இந்த மாதிரி எல்லா காமிக்குமே காப்பி அடிச்சு தான் அங்கே உருவாக்கி இருப்பாங்க. ஓம் லேடர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து சூப்பர்மேனோடைய ரெப்ளிகா தான் அவன். இல்லை மெயினாக வந்து இந்த வாட்டில் வந்து 7 அப்படின்னு ஒரு டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே டாப் 7 சூப்பர் ஹீரோஸ் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்க படம் எடுப்பாங்க, விளம்பரம் நடத்துவாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து வில்லியம் புச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஹீரோ. அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து வேலை செஞ்சுப்பார் நினைக்கிறேன். இந்த புச்சருக்கு வந்து ஒரு கோவம் இருக்கும். சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸை வந்து கொலை பண்ணுறதுக்காகவே, அவங்கள வந்து டிஸ்ஆம்பிள் பண்ணுறதுக்காகவே சிஐஏல வந்து ஒரு டீமை ஃபார்ம் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீமில் வந்து இருந்தால் அந்த புச்சர் ஒருத்தர், அவன் தான் லீடரு. ஸோ பாய்ஸோட சீசன் 1லயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏ ட்ரெயின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த ட்ரெயின் அப்படின்ற வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவான், ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அவன் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது நடுவில் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு இடிதான். அது இடிச்ச உடனே அந்த ஆள் வந்து பீஸ் ஆகிடுவாங்க, ரத்தம் தெரிச்சு அந்த ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுவான். ஸோ யூகி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து செகண்ட் ஹீரோ. அவனுடைய லவ்வர் வந்து ராபின் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ராபின் மேலே வந்து இந்த ஏடனை இடிப்பான் பாருங்க, அந்த பொண்ணு வந்து அப்படியே ரத்தமாக அப்படியே செதறிடுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம யூகி வந்துட்டு இங்க இருந்த பொண்ணு என்ன ஆகுனாங்க தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பவரை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிப்பாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக யாரும் சாவடிக்கலாம், நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சூப்பர் ஹீரோ வச்சு நம்மள வந்து வாட் வந்து பேக்கப் பண்ணுறாங்க, நம்ம பண்ண தப்பு எதுவுமே வெளியே வராது அப்படின்ற மாதிரி அவங்களோட நினைப்பு. இஷ்டத்துக்கு சாவடிச்சுட்டே இருப்பாங்க அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே. அதுக்கு வந்து அந்த பொண்ணை கொன்னதுக்கு ஒரு கில்ட்டி இல்லாமல் நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு போயிட்டே இருப்பான் பாட்டுன்னு. ஸோ யூகிக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஸோ அப்போ ஏ10 மேலே அவர் வந்து கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. அதனால வார்டில் இருந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்ற ஒரு ஆள் அனுப்பி நம்ம யூகே வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் புச்சர் உள்ள வந்துட்டு அந்த டிரான்ஸ்லூசன்ட் கரண்ட்டை கொடுத்து அவனை மயக்க போட வச்சுட்டு அவனை வந்து ஃப்ரென்சி கிட்ட கொண்டு போவாங்க. ஃப்ரென்சி வந்து ஒரு கெமிஸ்ட், இன்ஜினியர், ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள், நிறைய ட்ரக்ஸ் எடுத்துகிட்டே இருப்பான். ஒரு சைக்கிக்கான ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த டிரான்ஸ்லூசன்ட் வந்து நம்ம கொன்னே ஆகணும், இவன் நம்ம முகத்தை பார்த்துட்டான், அவனுக்கு கொன்னாம உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா வாட் வந்து நம்மளை கண்டிப்பாக கொன்றுவாங்கன்னு புச்சர் வந்து ஃபீல் பண்ணுவார். பட் நம்ம யூகி வந்து அவனை கொண்டுறோம் வச்சுக்கோங்களேன். யூகி வந்து இந்த டிரான்ஸ்லூசன் கொண்டுடுவான். நம்ம புச்சர், யூகி, ஃப்ரென்சி இவங்கள டீம் ஆகிடுவாங்க. யூகியும் ஆனின்னு ஒருத்தங்க, ஆனி வந்து ஸ்டார்லைட், அவங்களுமே 7ல் ஒரு டீம் தான். ஸோ இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கதை ரொம்ப பெருசாக போகும். நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. புச்சருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஸோ புச்சருடைய ஒய்ஃபை வந்துட்டு நம்ம ஓம்லோட என்ன பண்ணுவார்னா லவ் பண்ணி ஏமாற்றி ரேப் பண்ணி அவங்கள மாசமாக்கிடுவான். ஸோ வாட் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய ஒய்ஃபை கொண்டு போயிட்டு சீக்கிரட்டாக ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மாசமாகி குழந்தை பிறந்து அவன் பேர் வந்து ரயான். அந்த ரயானுமே சூப்பர் பவர் இருக்கும், லேசர் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், பறப்பான். எல்லாம் பாருமே ஓம் லேடருக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாமே இவனுக்கு வந்திருக்கும். இந்த ஓம் லேடர் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளுங்க. ஒரு மாதிரி சைக்கோவான ஆள், தனியாக இருப்பான், அவனுக்கு யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க, ரொம்ப ஒரு காமக்குடன் அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு எப்பவுமே ஒரு மாதிரி சைக்கோவாக இருப்பான், இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவான், அந்த லேசர் லைட் வச்சு டக்குன்னு கொலை பண்ணுறான். ரொம்ப சைக்கோவான ஒரு ஆள். ஸோ இதை பார்த்தா வந்து நம்ம புச்சர் வந்து பயப்படுவான். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கான், ஆனால் அவன் வந்து சைக்கோவான ஆளாக இருக்கான். இந்த பைத்தியக்காரன் வந்துட்டு மக்களை எப்போ கொலை பண்ணுறான், இந்த உலகத்தில் கூட எல்லாரையும் கொலை பண்ணுற அளவுக்கு பவர்
வாய்ந்த ஒரு ஆள் இவன். ஸோ இவனை நம்ம எப்படியாவது கொன்னே ஆகணும். இவனை கொன்னா மட்டும் தான் மக்கள் நிம்மதியா இருப்பாங்கன்றது புட்சரோட நம்பிக்கை. அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஓம்ல நடந்துட்டே இருப்பான். ரொம்ப சைக்கோவான ஆளு. நீங்க பாதி உங்களுக்கு புரிய வரும். பட் ஒரு சில டைம்ல அவன் நல்லவன் நடந்துப்பான். அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா புட்சரை கொலை பண்ண முடியும், யூகி கொலை பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண முடியும். ஆனா கொலைவே பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு எதிரி இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஜோக்கர் படத்துல வர வில்ல மாதிரி எதிரி இருந்தாதான் நான் ஹீரோ. அது மாதிரி புட்சர் இருக்கான். நம்ம கொலை பண்ண ட்ரை பண்ண நல்லாவே தெரியும். ஆனா ஓம்லட வந்து அவனை கொலை பண்ணவே மாட்டான். அவன் நினைச்சானா ஒரே சைல கொலை பண்ண முடியும் இந்த புட்சரையா. ஆனா கொலை பண்ணவே மாட்டான். ரொம்ப நல்லவன் வச்சுக்கோங்களேன். இதுல நல்லவன். ஆனா ரொம்ப ஒரு சைக்கோவான ஆளவன். ஸோ பார்ட் 4ல வந்து என்ன கதை அப்படின்னா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சூப் கில்லிங் வைரஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த வைரஸை கொண்டு போயிட்டு நம்மளுடைய சூப்பர் ஹீரோஸ் மேலே தெளிச்சோம். அதை கிட்ட கொண்டு போனாலே இந்த ஸ்மெல் பண்ணாலும் சரி, ரத்தத்தில் கலந்தாலும் சரி, அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வைரஸை நம்ம புட்சரை வந்து என்ன பண்ணுவார்னா உருவாக்கி இந்த வைரஸ் எப்படியாவது நம்ம வந்து ஓம்லட கிட்ட கொண்டு போயிடணும், அப்போ அவனை கொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? டெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி நடக்கும். பட் அவர் ட்ரை பண்ணும்போது சோல்ஜர் பாய்னு ஒருத்தர் கேரக்டர் ரொம்ப மாசா இருப்பார். இந்த கேரக்டர் அவன் மேல வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவன் செத்து போயிடுவான். பட் செத்து போனாலுமே திரும்ப உயிர் வந்துடும். அந்த சோல்ஜர் பாய் வந்துட்டு ரொம்ப ஒரு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்மேன். அவனுக்கு வந்து காம்பவுண்ட் வி கொடுத்துருக்க மாட்டாங்க. V1 கொடுத்துருப்பாங்க. V1 அந்த வெர்சன் 1 வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல். அந்த வெர்சன் 1 இருக்கிறதுனால இவனை வந்து கொலை பண்ண முடியாது. வைரஸ் தாக்கினாலுமே இவனை கொலை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ தெரிஞ்சு போட்டு அப்புறமேட்டு நம்ம ஓம்லட் என்ன ட்ரை பண்ணுவார் அப்படின்னா இந்த V1 கெமிக்கல் எங்கே இருக்கு கண்டுபிடிங்க, அந்த கெமிக்கல் எனக்கு கொடுங்கன்னு அந்த சோல்ஜர் பாய்ட்ட சொல்லுவான். பட் அதுக்குள்ளே நம்ம புட்சரு, யூகி, ஃப்ரென்சி, கிமிக்கோ, ஸ்டார்லைட்டு, MM இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த V1 எங்கே இருக்குது தேடிட்டே இருப்பாங்க. அது எங்கே இருக்குது தேடி பார்ப்பாங்க. அது ஆல்ரெடி ஃபேக்ட்ரியில் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து கொண்டு போயிடுவான். ஸோ அவன் யாருன்னு தேடி போவாங்க. அவனை கண்டுபிடிப்பாங்க. அவங்கிட்ட இருந்து சோல்ஜர் பாய் வந்து வாங்கிப்பான். இப்போ சோல்ஜர் பாய் கிட்ட இருந்து நம்ம ஓம்லடுக்கு அது போயிடும். இப்போ ஓம்லட போயிட்டு அப்புறமேட்டு அவன் சாகா வரம் பெற்ற ஒரு கடவுளாக மாறிட்டான். இதை இன்னும் ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்ன ட்ராக் அப்படின்னா நம்ம ஓம்லடர் வந்துட்டு ஒரு கடவுளாக மாற போறாராம். அவன் ஆல்ரெடி சூப்பர் பவர் வாங்கி ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஆனா அவனுக்கு அது பத்த மாட்டேது. ஏன்னா அவன் சைக்கோவான ஆள். அவனுக்கு வந்து அன்பு காட்டிட்டே இருக்கணும். ஆனா அவனுக்கு அன்பு யாரும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவர் பைத்தியக்காரன். அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கொன்றுவான். ஸோ அவனுக்கு அன்பு காட்டுற எல்லாருமே அவனுக்கு பயந்து அன்பு காட்டுவாங்க. அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு லவ் வந்து பியூரா இருந்தால் மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும். அவனை பார்க்குற எல்லாம் பயந்துட்டே இருப்பாங்க. இவன் எப்போ நம்ம கொலை பண்ண போறான்னு தெரியலையே அவனு பயத்திலே இருப்பாங்க. ஸோ உண்மையான ஒரு அன்பு கிடைக்க மாட்டேதே அப்படின்னு ஒரு கவலையிலே அவன் இருப்பான் ஓம்லடர். அப்போ அவனுக்கு ஒரு ஆலோசேஷன் ஒன்று வரும். என்ன அப்படின்னா நீ வந்து ஜீசஸா மாறிடு. ஜீசஸ்னா ஜீசஸுக்கு மறு உருவமாக நீ மாறிடுன்னு ஒரு ஆலோசனஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஸோ அது கேட்ட உடனே இந்த வார்டிட்ட சொல்லி அந்த வார்டோட மீடியா பவரை யூஸ் பண்ணி அவனை வந்து ஜீசஸாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு சர்வே நடத்துவாங்க, டிவி ஷோ நடத்துவாங்க. ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் வந்து ஜீசஸாக மாற போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலில் போட்டு காட்டுவாங்க. அதை பிடிக்காதவங்க எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி பிடிக்கலன்னு சொன்ன அவங்கள வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன பிளான் அப்படின்னா அந்த ஈஸ்டர் அன்னைக்கு தன்னை வந்து கடவுளாக அவன் வந்து சொல்லுவான். சொல்லும்போது தாட் போலீஸ் ஒருத்தர் இருப்பான். தாட் போலீஸ் அப்படின்னா மக்களை வந்து ஆமாப்பா இவன் தான்ப்பா நம்ம கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்களை அவன் வந்து விட்டுருவான். இவன் கடவுளா, எப்படி கடவுளா மாற முடியும், சைக்கோவாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கள அவங்களுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு அவங்களை கொலை பண்ண போறாங்க. இதுதான் பிளான். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே அந்த தாட் போலீஸ் பண்ணி யார் எல்லாம் ஓம் லேடரை வந்து கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க உயிரோடு இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் ஓம் லேடர் கடவுள் கிடையாது, அவன் வந்து ஒரு சைக்கோவான ஆள் நினைக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ண போறான். இதுதான் வந்து ஓம் லேடருடைய பிளான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புட்சர் என்ன பண்ணுவாருன்னா இவனை உடனே கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிமிக்கோவை வந்துட்டு ஒரு சூப்பர் பவரா மாத ட்ரை பண்ணுவாங்க. இந்த யுரேனியம்லாம் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை கொண்டு வச்சு அந்த பொண்ணு வந்து சோல்ஜர் பை மாதிரி ஒரு பவரை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஓம்லோட கொன்னாங்களா இல்லையா, அவன் சூப்பர் பவர்ஸை பறிச்சாங்களா இல்லையா, அதுக்கு அடுத்து அந்த வைரஸை பரப்புனாங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்ல எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இந்த சீரிஸ் வந்து ரத்தம், சதை, குடலு எல்லாமே அருவருப்பு, அசிங்கம், ஆபாசம் எல்லாமே கலந்தது தான் இந்த சீரீஸே. இந்த சீசன் 5ல வந்து அதே அதுக்கு பஞ்சம் இல்லாம எல்லா எபிசோட்லயுமே ஒரு ஆபாசம், ஒரு அசிங்கம், ரத்தம், சதை எல்லாமே இருக்க தான் செய்யுது. கெட்ட வார்த்தை வந்து ஒரு சுறாமீன் வந்து பேசிட்டு போவோம். கெட்ட வார்த்தை செம காமெடியா இருக்கும். அந்த டீப் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து ஒரு சுறாமீன் கெட்ட வார்த்தை பேசிட்டு போவோம். செம காமெடியா இருக்கும். அதெல்லாம் ஸோ ரோலர் கோஸ்டர் மாதிரி எல்லாமே கலந்து கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சீசன் 6 கிடையாது. ஏன்னா இதோட அஃபீஷியலாக முடிச்சிட்டாங்க. நீங்கள் பாதினா உங்களுக்கு புரிய வரும். அமேசான் பிரைமில் கிடைக்கும், பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த நியூடிட்டி எல்லாமே இருக்க தான் செய்யுது. நியூடிட்டி, ப்ரொஃபனிட்டி, செக்ஸு,
இந்த வயலன்ஸு எல்லாமே இருக்குது. அதான் நீங்க இது வரைக்கும் நீங்க பாய்ஸ் சீசனே பார்க்கல அப்டின்னா பார்க்காதீங்க. நல்லா இல்ல. ஒருவேள நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். பாருங்க. உங்க இஷ்டம். ஒரே நாள்ல 8 எபிசோட பார்க்க முடியுது அப்டின்னா, ஓகே. அந்த அளவுக்கு போர் அடிக்கல. போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அப்புறம் ஒரு ஆக்ஷன், ஒரு சேசிங், ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்குங்க. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டரா கொண்டு போயிருப்பாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.